ரூட்டு பார்த்துருந்தாங்கிறான். போ ஸ்ட்ரெயிட்டாக போ, போயிட்டே இரு. பாறையை வெட்டிட்டாங்களாங்க, தெரியலையே. ஃபைனல் பேட்ரி போட்டாச்சு. ஆக்சுவலாக போகும்போது ரூம் எடுக்கிறனால போகும்போதே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடுவேன். எப்படியும் அங்கே ஒரு 4 hours 2 hours இருந்தால் கூட 2 பேட்ரி சார்ஜ் பண்ணிடலாம், 4 பேட்ரி சார்ஜ் பண்ணிடலாம். அதனால தான் பேட்ரி எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். இந்த பேட்ரி எடுக்கும் போது லைட்டாக அழுக்கு இருந்தது, அதனால கவர் பழைய கவர் யூஸ் பண்ண மாட்டேன், அது லைட்டாக அழுக்கு இருக்கும். சரி லைட்டாக அழுக்கு இருந்து துடைக்கலான்னு பார்த்தா என் கையில் இருக்க அழுக்கு ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு, அந்த பேட்ரி வரமாட்டேங்குது. எப்படி பரவாயில்ல, ரூம் போனால் லைட்டாக வாட்டர் வச்சு தொடச்சா போய்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ நான் அந்த கேமரா ஆன் பண்ணதுக்கு காரணமே அதான். ஏன்னா இப்போ ஸ்விட்ச் பண்ணிட்டோம், இப்போ நான் பின்னாடி இருக்கேன். நீ அம்மா ஓய், நான் ஏன் பின்னாடி வந்தாலும் எடுக்கிறேன்னா கார்டனிங் செமையாக பண்ணிடுங்க. போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இரு. நான் சொல்லும் போது லெஃப்ட் ரைட்டு போ. நான் ஏன் பின்னாடி வீடியோ எடுக்கணும்னா, இங்கெல்லாம் கிராமம் மாதிரி இல்லை, இங்கெல்லாம் நான் நல்லா பின்னாடி தான் லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு எல்லாம் என்னென்ன இருக்குன்னு அதை வீடியோ எடுத்து அதை பற்றி பேசலாம். இப்போ நான் ஓட்டிகிட்டு இருந்தால் நான் அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. தர்மராஜ் பனையூர்னு வருதுடா. ம் 11 மணி ஆகிடும் போலேடா போகிறதுக்கு. இன்னும் 1 மணி நேரம் ஆகுன்றது. இன்னும் 1 மணி நேரம் ஆகும் போல், 11 மணி ஆகிடும் போலையே. எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ரூம் பார்த்துட்டா நல்லாயிருக்கும். ரூமில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறமா மற்ற இடத்துக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பேசி. ஓய் சி சாணி. ரூமில் பார்த்துட்டா ஹெல்மெட்டையும் வச்சுருவாங்க, ஃப்ரீ ஆகிடுவேன். ஆமாடி, ஃபோன் கேமரா கூட எடுக்கலாம் அதுக்கப்புறமா எங்கே போகிறதோ அங்கங்கே வீடியோ வந்து, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அஞ்சலகிரி ஒரே ஸ்ட்ரெயிட் தான்டா. போ, இன்னும் 40 கிலோமீட்டர் போகணும். எனக்கு தெரியும் இன்னும் 40 கிலோமீட்டர் போகிறதுலேயே வந்து இந்த பேட்ரி பாதி காலி ஆகிடும், ட்ரெயின் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக சார்ஜ் போடுறது தான். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது ரூம் இருந்தால் அங்கே போட்டுட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாமா போகலாம் செடி பார்க்க. எல்லாம் 9:45 இந்த மாதிரி டைம், 10 மணிக்கு இப்போ போயிடுவோன்னு நினச்சோம். 1 மணி நேரம் லேட்டு. இப்போ பார்த்துக்கோங்க எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு. 10 மணிக்கு வரணும். 2 மணிக்குனா 3 மணிக்கு கிளம்புனாலே வச்சுக்கோங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 10 இப்போ 11, 8 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. அப்போ இப்போ நைட்டு 10 மணிக்குனா 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 மணிக்கு தான் போக முடியும் காலைல. 6 o'clock ஃபுல்லாக விவசாயம் தான் நினைக்கிறேன். இது கோஸ் தான் நினைக்கிறேன். லெஃப்ட்டு போகணும். நான் வலிக்கு ஊந்துடக்கூடாது, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். எம்மாடி இன்னும் 39 கிலோமீட்டராப்பா. பாட்டு வேற ஓடினுக்குது. பாஸ்வேர்டு என்னது சொன்ன? பாஸ்வேர்டு என்னது? அவர் வேறு ஃபோன் பண்ணிக்கிறாரு, மேப்பே எக்ஸிட் ஆகிடுச்சு.
இப்போ லெஃப்ட்டு போகணுண்டா போயிட்டு. இல்லை அவர் ஃபோன் பண்ணாரா, மேப் எக்ஸிட் ஆயிடுச்சு. லெஃப்ட்டு தான் போகணும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு. இப்போ வர லெஃப்ட்டு திரும்பு. இது இல்லை, குட்டி லெஃப்ட்டு திரும்ப, அதை பெரிய லெஃப்ட்டு, அந்த லெஃப்ட்டு திரும்பு. ஓ ஓ ஓ பார்த்து ஸ்பீட் பிரேக்கர். அம்மா எவ்வளோ குட்டியாக இருக்குது படி. எங்கள் வீட்டோட ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் சில இடத்துக்கு வந்து ஆல்ரெடி இந்த இடத்துக்குலாம் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இங்கே. இல்லை, சில இடத்துக்கு வந்தால் ஆல்ரெடி இங்கே வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. டேஜாவுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இல்லை. ஆனால் நம்ம ஏரியாலே இங்கே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. சென்னையிலே சில இடத்துல இந்த மாதிரி போன மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி தெரியுது. ரைட்டு, இதில் போ, போயிடு போ போ. ரைட்டு. 38 கிலோமீட்டர் இருக்குடாப்பா. 38 கிலோமீட்டருக்கு இன்னும். கடை கட்டுறாங்களா வீடு கட்டுறாங்களா? இவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. ஊருக்குள்ளே போகணுன்னா பரவாயில்ல, இங்கே தான் ரோட் நல்லா இருக்குது. வந்த வழியில் தான் ரோட் நல்லா இல்லை. வீட்டிலேருந்து கிளம்ப சொன்னால் இங்கே தான் ஊருக்குள்ளே போகும்போது தான் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும், வண்டி நல்லா இருக்குமான்னு கேட்டான். பார்த்தா ஊருக்குள்ளே தான் ரோடு நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, நிம்மதியாக வர மாதிரி இருக்குது. வெளியே தான் ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் என்ன, ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் 10 மணிக்கு வரலாம்னு நினச்சோம், 11 ஆயிடுச்சு. 1 மணிக்கு கிளம்பியிருந்தால் கரெக்டாக வந்திருப்போம் போல். 1 ஹவர் முன்னாடி கிளம்பியிருந்தால் 10 மணிக்கு கரெக்டாக வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்த வேகத்துக்கு ஹோட்டலில் நிற்காமல் வந்தால் 9:30 மணிக்கு வந்திருக்கலாம். 9:30 இல்லை 10:30 கூட ஹோட்டலில் நின்னோம். அப்புறமா பெட்ரோல் போட்டோம், அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறமா அங்கங்கே வர பேட்ரி மாற்றும் போது டைம் ஆகும். இதுதான் என்னோடய ஃபைனல் பேட்ரி, 4th பேட்ரி இப்போ யூஸ் பண்ணுறது. இது போட்டு இது காலி ஆயிடுச்சுன்னா அடுத்தது சார்ஜ் தான் 3. இப்போ உட்காந்தாலே வலிக்குதுடா. இன்னும் 30 கிலோமீட்டர் எப்படி தான் இந்த மாதிரி உட்காந்து வரப்போகிறேன்னு தெரில. இடுப்புலாம் போயிடும் போல். படுத்து தான் போனோம் கம்பல்சரி. ஆஃப் டே ரூம் இருக்குமான்னு தெரில. அங்கே தான் அப்படியே சார்ஜ் போட்டு அதுக்கப்புறமா மீதி ஆஃப் எடுக்கலாம். ஓய் சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லா இடமுமே பயங்கரமாக இருக்குது பார்க்க. அது ஏன் மெயினாக தெரியுதுன்னா, ஃபுல்லாக இதுவாக இருந்தால் கல் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கலாம். கல் இருக்கணும்னா அப்படியே அது ஒரு ஆச்சரியமாக தெரியுது. ஒன்றும் இவ்வளோ பெரிய கல் எப்படி அங்கே வந்தது அப்படி. ஏன்னா சில மலை வந்து ஃபுல்லாக செடி இருக்கும். இங்கே இருக்க மலையில் எல்லாத்துலேயுமே கல் இருக்குது. அப்பா ஐயோ, இன்னும் 36 கிலோமீட்டர் போகணுமே. 20 கிலோமீட்டருக்குதே கிளியுதுங்க. ஆனால் 20 கிலோமீட்டர் போனால் 40 கிலோமீட்டர்லாம் தெரியாது. ஒரு 350 கிலோமீட்டர்னா தான் ரொம்ப அப்பா ரொம்ப பயங்கரமாக இருக்குது போகிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி போனால் சூப்பராக இருக்கும் தெரியுமா வியூவு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது ஓரளவு தான் தெரியும். அந்த ஹைட்லேருந்து போனால் அப்படியே ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி செமையாக இருக்குது. அங்கே வரும்போது தான் பயங்கரமாக இருந்தது வியூ. நான் ஓட்டிகிட்டு வந்தேனே.
இதில் கொஞ்சம் அவ்வளோ தெரியல. ஆனால் பின்னாடி உட்காந்து வந்து தின்னுக்கிறப்பா தென்னை மரக்கன்று இருக்கீங்க இங்கே. வா 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 வா, ஃபுல்லாக தோட்டம் தான். இப்போ இந்த தோட்டத்தில் தான் நான் வச்சு பொறுமையாக போடா. ஆப்போசிட்டில் டிராக்டர் வருது, ஏதாவது வந்தால் தெரியாது. இல்லை இந்த மாதிரி வண்டியில் பொறுமையாக போ. ஆப்போசிட்டில் காரன் டிராக்டர்லாம் வருது, அது தாண்டினதுக்கு அம்மா இந்த வரைக்கும் பாருங்கள் செடி, எவ்வளோ செடி இருக்குல்ல. இந்த மாதிரி செடி இங்கேயே போட்டுருப்பாங்க போல. இப்போ தான் நான் இந்த சைடு தான் ஃபுல்லாக செடி இப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி செடி தான் வாங்க போகிறேன். இப்போ இது எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, எல்லாமே இங்கே ஒருத்தன் போகிறானே இவன் தான் வாங்க போகிறான். நம்ம ஆனால் ஃபஸ்ட்டு போய் ரூம் எடுத்துடணும். ரூம் எடுத்துகிட்டு பேக்கை வச்சுட்டு ஹெல்மெட் வச்சுட்டு கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்க்கணும். ஏன்னா உள்ளெல்லாம் அவ்வளோ பிடிக்க மாட்டாங்க, ஹெல்மெட் எடுத்தால் கையில் எடுத்துகிட்டு போயின்னு கிடக்கணும். அதனால பேக்கை மட்டும் வைக்கணும், பேக்கை வச்சு சார்ஜ் போடணும். பேட்டரிக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கு இவன் ஃபோனில்? 63 இருக்குது. பரவாயில்ல, போதும், வீட்டுக்கு போகிற வரைக்கும் தாங்க. என் இதில் ஃபுல்லாக இருக்குது பேட்டரி சார்ஜர். அம்மாடி, இன்னும் 34 கிலோமீட்டர் போகணும். ஆனால் இங்கே சூப்பராக கட்டியிருக்காங்க, வீடு தனியாக இருக்குது. ஆனால் எங்கள் ஊரோட இந்த ஊர் ஒசூர் வந்து பரவாயில்ல. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்குது. 33 கிலோமீட்டர் இருக்குது. கிடப்பாற கல் ஏமாடி சாய்கர் கிரானைட்டா. கல் விற்றாலும் சம லாபம் தான் நினைக்கிறேன். கல்லை வெட்டி விற்றா இவ்வளோ பஞ்சு வச்சும் வலிக்குதுன்னா அப்போ இந்த பஞ்சு வாங்கலன்னா பார்த்துக்கோ. ஐயோ சுத்தமாக முடியாது. எச்சரிக்கை, எலிஃபேண்டா தான் பிரவீன் விட்டு ஓடுருவான் பயந்து. ஓகேம்மா, இங்கே ஒன்று கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பராமரிக்கிறாங்களா, அவங்களுக்கு கெட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடு வச்சு பார்த்துக்க. ஒரு வழியாக அந்த வண்டியை தாண்டிட்டான். தாண்டுற வரைக்கும் தான் பிரச்சனை. ஆனால் இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்குது. 32 கிலோமீட்டர்ஸ். இவன் லெஃப்ட்டு பார்க்குறேன், எங்கேயாவது போய் இடிச்சிட போகிறான். நான் மட்டும்தான் லெஃப்ட் ரைட்டு பார்த்து எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும். நிறைய இடம் காலியாக தான் இருக்குது. இருக்க மண்ணே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மண்ணே வெள்ளை மண்ணாக இருக்குது, வெள்ளை கலரில். அம்மாடி, கேமரா இறங்கல, இறங்கல. எக்ஸ்பிரஸ் ஸ்பீட் 31 கிலோமீட்டர் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போய் அது பாட்டுன்னு அது போக வேண்டிதான். ஆனால் இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது ரோடு. மாடி ஓ
ஃப்ரெண்டில் பின்னாடி உட்கார முடியல அவனால். நித்ரா நித்ரா நித்ரான்னு சொல்லி இறங்கணும். பாதிலே இறங்கிட்டான் ஒரு இடத்துல போய் நிறுத்துறதுக்குள்ள. சுத்தமாக முடியலடா நான். என்னாலையும் முடியல, என்ன பண்ணுறது. 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம், இன்னும் 30 கிலோமீட்டர் போகணுமே. எம்மாடி அப்படியே பேக் போனோன்னு வச்சுக்கோங்க 350 கிலோமீட்டரு. அப்படியே போடா, இது ஸ்ட்ரெயிட்டு ஒரே ரோடு தான்டா வருது, சந்தெலாம் கிடையாது. அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இரு. இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கு. இன்னொரு 10 கிலோமீட்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு போகணுன்னு காட்டுதுடா. இப்படி போய் யூட்டர்ன் பண்ணு, கீழே போய் யூட்டர்ன் பண்ணுறா. இதில் யூட்டர்ன் பண்ண என்ன ஏன் இதில் யூட்டர்ன் ட்ரெயின் போகுதுடா நம்ம வர நேரத்தில் கரெக்டாக. என்ன ஒரு அதிசயம், ஆச்சரியம். தண்ணியில் போகாத, அடப்பா போ. நம்ம வரும்போது கரெக்டாக ட்ரெயின் போகுதுல்ல. டக்கு 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 டக்கு. நான் என்னாலே முடியல, 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். இன்னொரு 10 கிலோமீட்டர் போனால் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாவது போகலாம். போ இன்னொரு 10 கிலோமீட்டரில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்டா. டைம் ஆயிடுமா? ஏன் எதுக்கு? போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் ஒரு 2 நிமிஷம் நிற்கலான்ற, உட்காந்து வர முடியல. ஆமாம், 10 கிலோமீட்டர் வந்துட்டோம்ல, 20 கிலோமீட்டருக்காக ஒரு வாட்டி நின்று போகணும். இது ஒரு ரெக்கார்டு மாதிரில. லெஃப்ட்ல போ. ஸ்பீட் பிரேக்கர் போகுது. கரெக்டாக தான் போகிறேன். லெஃப்ட்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போ. இந்த ஒரு இப்படி எடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே போ. அந்த கார் போகுது பாரு, ஸ்ட்ரெயிட்டு தான். அந்த ஸ்ட்ரெயிட்டாகவே போ அப்படியே. இல்லை ஸ்ட்ரெயிட்டு தான் போ. பார்க்கணுன்னா அந்த சைடு தாண்டிட்டு போய் பாரு. எப்பா குழிக்குள்ளே நிறுத்தாத, இரு. பொம்மெலாம் பஞ்சர் ஆயிடுச்சு. 78% சார்ஜ் இருக்குதுன்னு. இப்போ கேமரா ஹீட்டாக ஆரம்பிக்கும். என்ன வெயில் வந்துடுச்சு, அதனால் அங்கே போயிட்டு. கரெக்டாக தான் போட்டியா மேப்பை? ஆனால் ஒன்றுமே தெரில. ஏதோ இல்லை, கேமராவில் ஏதாச்சும் தெரிச்சிருக்கான்னு பார்த்தேன், எதுவும் தெரியல. நீ 2 மாடு எடுத்துகிட்டு போகிறாங்கடாப்பா. ஆமாம், வெயில் வர ஆரம்பிச்சிச்சுல, ஹீட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரமாக போகணுவா, வெயிலில் வருதா ஹீட் ஆகுதுல்ல.
போகலாமா? ஒரு 12 கிலோமீட்டர் போயிட்டு ரூம் போய் அந்த பொருள் வச்சுட்டு போயிடலாம். 12 கிலோமீட்டரில் ரூம் வருதா? ஆமாம், அந்த வாசல் அது போகலாமா? ஒரு 20 நிமிஷம் டாக் முடிச்சு போயிடலாம். அப்பாக்கு ஓகே இரு இரா நம்மளால் இது உட்காந்து தாங்க முடியல. இரு ஆ இல்லை போட்டேன் இரு அங்கே ஆஃப் டே போடுவாங்களா இல்லை ஒரு நாள் கணக்கு தான் கேட்பாங்களா? இன்னும் 20 நிமிஷத்தில் போயிடலாம். 20 மினிட்ஸில் போயிடலாம்டா. ஜஸ்ட் 20 மினிட்ஸ். வா ஒரு வழியாக ரூம் பார்த்தாச்சு. ரூமுக்கு இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் தான். அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து செடி பார்க்க போவோம். கேமராவில் 78% சார்ஜ் இருக்குது. அப்படி 50% ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இரு. ஓ ஒரு கோழி சந்தையாடா இது? கோழியை கட்டி அடுக்கடுக்காக தொங்க விட்டுக்கிறாங்க. ஆடு கோழி எல்லாமே. நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் கூட இப்படிலாம் இருக்காதேடா. மெயின் மார்க்கெட்டு போல இல்லை இது? எம்மாடி ஓய் போ 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 ஸ்ட்ரெயிட் தான். இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் மட்டும் எடுத்து உடனே இந்த மாதிரி பிக்கப் அடிக்காத, வழுக்குது பின்னாடி இருக்க பஞ்சு. ஸ்டைல் ஐகான். இப்போதான் ஊருக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக என்னோட வீடு இருக்கு. எவனா வருவானே நினச்சேன். ஃப்ரெண்ட் இந்த ரைட் எதிராக காலி தான்டா ஃபுல்லாக. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோட்லேயே போயிட்டே இருக்கு. ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோடு எங்கெங்கெல்லாம் போதோ அப்படியே போ. எல்லாம் இந்த ரோட்டு பின்னாலே போனால் போதும். எப்பா இது கீழே அடி வாங்கதா இல்லை கீழே அடி வாங்கலை, பிளாஸ்டிக் அது அடி வாங்கினா தெரியும். ஆனால் ஒரு மாதிரி டங்குன்னு அடி வாங்குது டயரு. போகும்போது காத்தச்சிக்கணும், அங்கேயே காத்தச்சிருக்கலாம். எல்லாம் இந்த ப்ரீடால், இந்த ப்ரீடு இது ஒரு ப்ரீடு. நிறைய பேருக்கு ஆனால் நீ கல்யாணம் வச்சுருக்காங்க. நல்ல நாள் பொண்ணு நீ. ஃப்ரெண்டு சீட்டு கடை, சீட்டு கடையே எங்கே இருக்குடா? சீட்டு கடைன்னு சொல்கிறேன். சீட்டு உட்கார்ற சீட்டு, குஷன் சீட்டு கடை. இன்னும் 10 கிலோமீட்டருக்குடா. 11 கிலோமீட்டருக்கு பட்டுன்னு போ. 11 கிலோமீட்டருக்கு 11 கிலோமீட்டருக்குடா. அந்த 12 தான் அப்படியே இருக்குது. ஆனால் 22 நிமிஷத்துலேருந்து 17 நிமிஷம் மாறி இருக்கு.
பொறுமை சகோதரே, பொறுமை. நீங்க பாட்டு புளித்தீரிஸ் மாதிரி ஓட்டினீங்கன்னா போய் இடிக்க வேண்டியதான். மறுபடியும் வந்துட்டோம். கொஞ்சம் ஊருக்கு மாதிரி இருந்தது. ஆமாம், மறுபடியும் அதுலேருந்து கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்க வந்துட்டோம். இப்போ படத்துலலாம் வர மாதிரி அந்த துணியை தூக்கிட்டு திடீர்னு வந்து துப்பாக்கி எடுத்து அப்படியே ஆங்கிளில் நிற்கிறாங்களா, அப்படி இருக்கும். பிரவீனே பட்டுன்னு போயிடு. பரவாயில்ல, இவ்வளோ லென்த்து தொங்குது. தொங்காமல் கயிறு போகுது. மரத்தெல்லாம் தான் கட்டி கட்டி திருப்புறாங்க. பிரேக். ஓ மை காட். நான் வீரப்ப ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க இங்கே. இன்னும் 15 நிமிஷத்தில் போயிடலாம். 9 கிலோமீட்டர்ஸ், 9.7 கிலோமீட்டர்ஸ். ஓ மை காட். இப்போ வான்கோழி பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? டாச்சா வந்தது யார்? ரோடு நல்ல ரோடு. ஊர்லேயே நிறையா நல்லா ரோடு போட்டு நல்லா செம்மையாக டெவலப் பண்ணுறாங்க. ஊருன்னு இல்லை, ஒசூர் ஊர். இல்லையே ஊர் பேர் தான் வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பெங்களூரு. என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்தானா, என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துன்னு வந்தான் ஒரு வாட்டி பெங்களூர்லேருந்து காலேஜ் படிக்கும் போது. அப்போ இதே மாதிரி தான் வந்திருப்பான் அவனும். அங்கே நின்னா அப்பாச்சி எடுத்துன்னு வந்தான். அவனுக்கு வண்டி, அதாவது பின்னாடியோட வழி தெரியாது. நாங்கள் ஆர்சியில் வந்ததுனால எப்பா 1 2 சொல்ல முடியல, அங்கங்கே நின்று வந்துட்டுருக்கோம். ஆனால் இது வந்து வரலாறு பேசும். அதான் இப்போ நாங்கள் வந்தது வந்து இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து காலங்காலத்துக்கு அப்படியே இருக்கும். இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் தான் வந்து இப்படி நம்ம போன மேடா, இவ்வளோ கஷ்டப்பட்டு போன மேடா அப்படின்னு இருக்கும். இப்போதைக்கு எல்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா மணி வந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்க்கு சர்வர் மாதிரி போட்டு அப்லோட் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், திருப்பி டவுன்லோட் பண்ணி. அதனால தான் நான் இப்போ வந்து மோஸ்ட்டாக ஃபுல்லாக எடுத்த வீடியோ எல்லாமே போடுறேன். அப்படி இன்னும் 7 கிலோமீட்டர் தான்டா. 7 கிலோமீட்டர்ஸ். அதுபோல் வீட்டுக்கு போயிடலாம். 7 கிலோமீட்டர் வச்சு வீட்டுக்கு போயிடலாம், ரூமுக்கு போயிடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் போயிட்டு போனதுக்குமா சொன்னோன்னா ஒசூர் போனேன்னு தெரிஞ்சுது. ஆனால் இப்போ போனால் மதியானம் நைட்லாம் போனால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ இங்கே தங்குறோமா, நாளைக்கு தானே போவோம். அப்போ கேட்பாங்க எங்கே போயிருந்தேன்னு. அப்போ தான் தெரியும் நம்ம ஒசூர் வந்தோம். என்னடா இப்படி அடிக்குது? ஸ்பீட் பிரேக்கர். அம்மாடி, இன்னும் 6 கிலோமீட்டரா? 6 கிலோமீட்டர் போகணும். 6 கிலோமீட்டர் போனோம் 10 நிமிஷம் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வண்டியில் வந்து இப்போ தான் எப்படா இறங்குவோன்னு இருக்கு வண்டியிலேருந்து. அந்த அளவுக்கு வண்டி வந்து நாங்கள் டென்ஷன் பண்ணிடுச்சு. இந்த பஞ்சு மட்டும் வாங்கலைன்னா சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பஞ்சு வாங்கினதுனால தப்பிச்சோம். ரோட்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. இங்க கூட பாருங்க, ஃபுல்லா பிளான்ட், செடி வளர்க்குறது.
என்னடா சொத்து சொத்துன்னு ஆச்சுட்டே இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல போயிடுவோம் நாங்க. ஆப்போசிட்ல வண்டி வர்றது தெரியாது. ஓகே, RR 310 போகுது. வா, ஏமாடி இன்னும் 5 கிலோமீட்டர் தான். 5 கிலோமீட்டர்ஸ். இங்கே போட்டுறாங்க பாருங்க ஷெட்டு. இந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி ஷெட்டு தான் போடலான்னு பார்த்தோம் நான் மேலே கோழி வளர்க்குறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி ரேட் அதிகமாகும் போல். அதுக்கு நம்மளே வந்து ஓடு வாங்கி போட்டுடலாம். இதுவும் ஹீட் ஆகும், ஓடு ஹீட் ஆகும். எப்படியும் ஓலை போடணும். இன்னும் 4 கிலோமீட்டர் தான். ஓ, டல்லு தூக்கம், கண்ணை சொக்குது. இப்போ அங்கே போய் வேலையை முடிச்சுட்டு வந்து தான் தூங்கணும். செடிலாம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்து தான். ஆனால் பேக் இங்கே வச்சுட்டு போயிடலாம். பேக் வச்சுட்டு போனால் நோட்டு கையில் எடுத்துகிட்டு போகணுமே. பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து எடுத்துகிட்டு வரனே தான். எவ்வளோ லக்கேஜோட. ஆனால் இங்கே என்னதான் வெயில் அடித்தாலும் அந்த வெயில் வந்து ஹீட்டே தெரியவே இல்லை. அப்படியே அந்த ஜில்லு காற்று கையில் ஒட்டுது. இப்போ போனால் அனல் காற்று அடிக்கலாம், அந்த மாதிரி காற்று இல்லை, ஜில்லுன்னு காற்று அடிக்குது. ஃபைனலி இன்னும் 3 கிலோமீட்டர் தான்டா. ஜஸ்ட் 3. கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரே ஒரு ரைட்டு தான் எடுக்கணும். ரைட் எடுத்துட்டா போயிடலாங்க. ஓ கமான். ஒரு ரைட்டு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. 3 கிலோமீட்டர் தான். ஆனால் போகிறதுக்கு 7 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. 3 நிமிஷத்தில் போயிட முடியாது. காலியாக தான் இருக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ பள்ளமாக இருக்குது கோயில். இப்போ ரோடு அவ்வளோ ஹைட்டு தூக்கி போட்டிருக்காங்களா? சத்தியமாக பின்னாடி உட்காந்து வரவே முடியல. வலி உயிரை போகுது. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சியில் போய் இவ்வளோ தூரத்துக்கு. செடி போகுது. ஸ்கூல் ஜோன் கோ ஸ்லோ. இதான் ஸ்கூலா? ரைட் ஷோ அதோ இருக்கு. யூகேஜி பப்ளிக் ஸ்கூல். யூகே பப்ளிக் ஸ்கூலா யூகேஜி போட்டிருந்தா தெரியலையே. யாப்பா, 2 கிலோமீட்டர் தான். 5 நிமிஷத்தில் போயிடலாம். என்னால் சூச்சு அடக்க முடியல. ரூம் எடுத்தோன்னா போய் வச்சு சூச்சு போகணும். என்னடா பண்ற? கீரை குறைக்காத பட்டுன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது. இல்லை கீரை குறைக்காத ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது அப்போ அப்படிதான் ஆகும். இன்னும் 1 கிலோமீட்டர் தான். ஒரே ஒரு ரைட்டு திரும்பணும். போயிட்டே இப்போ வர ரைட்டு மட்டும் திரும்பு. பெரிய ரைட்டாக தான் இருக்குது. முன்னாடி பாரு,
நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இது இந்த RC 200 வருது, பழைய புது RC 200. என்னது பொறுமையாக போ, ஸ்பீட் பிரேக்கர் புரியல. என்னது ஆ ஆ ஆ இன்னும் 90 மீட்டர் தான்டா. இப்போ ரைட்டு போனோடனே வந்து பக்கத்தில் தான்டா ஒரு பெரிய ரைட்டு வரும் பாரு, அந்த ரைட்டு போ. இன்னும் கொஞ்சம் தூரம், இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போ. எப்பா ஓ ஓ ஒரே அடியா இவ்வளோ பள்ளமாகுது எப்பா. இல்லை இல்லை போ, இப்போ வர ரைட்ரா. சின்ன ரைட்டாக வரும், அதெல்லாம் போகாத, பெரிய ரைட்டாக வரும் பாரு. பெத்த ரைட்டா. இதுவும் ஒரு ரைட்டு தான், இந்த மாதிரி சின்ன ரைட்டு இல்லை, பெத்த ரைட்டாக வரும். அடுத்த ரைட்டு இப்போ சின்னதாக ஒரு ரைட்டு வரும், அதுக்கு அடுத்து பெரிய ரைட்டு. அடுத்த ரைட்டு கரெக்டாக ஓரமாக போயிட்டே இரு, ரைட்டில் ரைட் சைடாகவே போயிட்டுரு. தெரியுமா தெரியாதா? ஆ அதான் ஆ போ நான் வந்தது இல்லையா அதுக்கு முன்னாடிங்க ரூமுக்கெலாம்? ரூம்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லையா? இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போ. ஒரு லெஃப்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டு. இந்த லெஃப்ட்டு போய் ஸ்ட்ரெயிட்டு, அதாவது லைட்டாக லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வருது பாரு. சிட்டி லார்ஜ். ஒரு கேள்வியா லாட்ஜுக்கு வந்தாச்சு ஐயப்பா. எம்மாடி இரா எங்க மேலே எப்படி போனோம்? இப்படி விடு.